வணக்கம் நண்பர்களே. காலையில எல்லாரும் ஜனநாயகன் படத்துக்காக முதல் காட்சி கிளம்பிட்டு இருப்பீங்க. ஆனா நமக்கு இன்னைக்கு உணர்ச்சி பற்றிய கடினமான வகுப்பு இருக்கனால படமா பயிற்சியான்னு பார்த்தா பயிற்சி பக்கம் என்னோட கவனம் திருப்பிட்டேன். கிளம்புறதுக்கு முன்னாடி கிருட்டுன்னு துணியெல்லாம் மடிச்சு வச்சுட்டு இருந்தேன். அந்த வேலையில முடிச்ச உடனே பொறுமையா வைட்டமின் சி வாய்க்குள்ள தள்ளிட்டு இருந்தேன். அப்பதான் நண்பர்களே படுத்த படுக்கையை பார்த்தேன். ஒரே அலங்கோலமா இருந்துச்சு. சரின்னு அதெல்லாம் பழுது பார்த்துட்டு காலனியை போட்டு பேருந்து பிடிக்கிறதுக்காக கிளம்பிட்டேன். ரொம்ப நாளா வார்டன் அங்கிள் வேற ஆதார் அட்டையை கொடுப்பான்னு கேட்டுருக்காரு. நானும் இன்னைக்கு நாளைக்குன்னு ஓட்டிட்டு இருக்கிறேன். எப்போதான் நம்மளை கையங்களமா பிடிக்க போறோன்னு தெரியல. நான் பார்த்த எல்லா தேட்டர்லயுமே இன்னைக்கு ஹவுஸ்ஃபுல்லா தான் இருந்துச்சு. ஆனாலும் பாருங்க, இங்க இன்னைக்கு இவ்வளவு கூட்டமா இருக்கு. எங்கிருந்து அந்த கூட்டம் வருதுன்னு ஒண்ணுமே புரியல. அப்ப யார் தான் அந்த படத்தை பார்க்க போயிருக்காங்கன்னு ஒன்றும் புரியல. சரி வாங்க நம்ம கதைக்கு வருவோம். புதுக்கல்லூரில் இறங்கின உடனே காலையில் சாப்பாடை சாப்பிட்டு முடிச்சுட்டு பயிற்சிக்காக பட்டறையை நோக்கி வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னைக்கு ரொம்ப நேரமா வந்ததுனால படிக்கட்டில் ஏறி போயிட்டேன். மண்வெட்டி இன்னைக்கு மண்டையை செதுக்கிட்டு வந்துட்டு இருக்கிறான் போல. பையன் ஒரே நாளில் பியூட்டிஃபுல் ஆயிட்டான். இனிமே வகுப்புல நாற்காலி இந்த அமைப்புல தான் இருக்கணும்னு வாத்தியார் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டு போல. இனிமே யாராலும் ஸ்கூல் பாய்ஸ் மாதிரி மறைஞ்சு உட்கார முடியாது. குரல் பயிற்சி தான் முடிஞ்ச உடனே இன்னைக்கு புதுசாக மிரர் கேம்னு ஒன்று நடந்துச்சு. இந்த விளையாட்டில் நமக்கு ஆப்போசிட்ல நிற்கிறவங்க என்ன எமோஷன்ஸ் காட்டுறாங்களோ அதை அப்படியே நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணணும். கரெக்டாக எனக்குன்னு பார்த்து பெரியப்பா வந்துட்டாரு. அவர் வேற சந்திரமுகி படத்தில் வர மாதிரி பல்ல கடிச்சிட்டு ஏதோ கொடுத்துட்டு இருந்தாரு. ஒரு 30 நிமிஷம் இப்படியே தான் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கு மேலே வாத்தியார் போதும் நிறுத்துங்கன்னு சொல்லிட்டாங்க. எப்படிலாம் பண்ணணுன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு இருந்தேன். அதெல்லாம் முடிஞ்ச உடனே அடுத்த குழு பண்ணுங்கன்னு சொல்லி இறக்கி விட்டாங்க. அவங்க முடிஞ்ச உடனே ஒரு குரல் சீரமைப்புக்காக ஒரு செயல்பாடு பண்றோம்னு நம்மளை வட்டம் கட்ட சொல்லிட்டாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமா போயிட்டு இருந்துச்சு நண்பர்களே. அவ்வளோதான் இன்னைக்கு வகுப்புல நடந்துச்சு. வகுப்புலாம் முடிஞ்ச உடனே எப்பயும் போல பேருந்துலேயே நம்ம ரூமுக்கு போயிடலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த டைம்ல கரெக்டா யாரோ பக்கத்துல ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூ போத பேசிட்டு இருந்தாங்க. நண்பர் நம்ம தான் அதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லி அவரோட காடியை விசையா பரட்டிட்டு நம்மளை கூட்டிட்டு போயிட்டு இருந்தாரு. இதுதான் சாக்குன்னு பையன் ஊழல் பண்ணிட்டான்னு நினைக்காதீங்க. இந்த விஷயமே எனக்கு இறக்கி கொடுத்ததுக்கு அப்புறம் தெரியும். சென்னையில தலைக்கவசம் உயிரை காக்குது என்னமோ, ஆனா கண்டிப்பா வெயில இருந்து காப்பாத்துதுன்னு இன்னைக்கு மொட்டை வெயில வரப்பதான் புரிஞ்சுட்டேன் நண்பர்களே. வெயில காஞ்ச கருவோட வந்ததுனால ரூமுக்கு வந்ததையும் கதவெல்லாம் சாத்திட்டு படுக்கையில கப்புன்னு படுத்துட்டேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே.